வள்ளுவர் சிலை. அதான் கன்னியாகுமரியிலையும் அதுவும் முடிக்கலன்றீங்களா? ஆமா, எப்படி அதாவது மொற்றம் அது என்னன்னா கல்லின் மீது கல் அப்படி படியும் இல்லையா, அப்படி படிச்சிருக்கோம். அதுக்கு மேல இன்னொரு கல், அந்த கல் மேல கல் படியும் பொழுது அப்போ அதுல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான நிலம் இருக்கும். ஒரே செவல் இந்த சோறு இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்காது. கொஞ்சம் முன்னத்தை அதை வரிவாளம் வாங்குவதுன்னு சொல்லுவாங்க. அந்த வரிவாளம் வாங்குவதுன்றது பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா அது கட்டமாக கொஞ்சம் முன்னெடுத்த மாதிரி, ஒரு கல்லுக்கு ஒரு கல் முன்னெடுத்த மாதிரி தெரியும். அதுவும் முடிக்கப்படாத சிற்பம். அதுல வேற என்ன சிற்பங்கள் பாக்கி இருக்குதா? அதுல இல்லை, அது வந்து வள்ளுவர் சிலை மட்டும். அந்த வரிவாளம் வாங்குவதுன்றது மட்டும்தான் செய்யணும். அது இனிமேல் செய்வாங்களா என்னன்னு தெரியல. இனிமேல் செய்ய முடியுங்களா? அதை முடியலாம், அது செய்யலாம். அது எவ்வளோ என்ன கூடுதல் சிற்பங்கள் அதை அந்த இது கூட வச்சு இதே மாதிரி நம்ம வள்ளுவர் கோட்டம் பண்ண மாதிரியே ஒரு சுற்றி ஒரு இது பண்ணி ஆர்த்தப்பால்லேருந்து ஒரு 2 காட்சி, பொறுப்பால்லேருந்து ஒரு 2 காட்சி, காமத்துப்பால்லேருந்து ஒரு 2 காட்சி